வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது பகுதி 2. இதுல நான் எதிர்பார்க்க அலகுகள், அதுல இப்படித்தான், அதாவது இவ்வாறான முறையில தான் கேள்விகள் கேட்கப்படலாம். அதற்காக இதே கேள்விதான் வருமண்டு இல்ல. ஒரு அலகை நீங்க படிக்க அந்த அலகு படித்து முடிய இதுல எப்படி கேள்வி வருமன்றது ஒரு பாஸ் பேப்பர்ல இப்படித்தான் கேள்விகள் தயாரிக்கப்படுகிறது என்பதற்கு தான் நான் இந்த வினாக்களை போட்டிருக்கேன். ஆனா எதிர்பார்க்க அலகுகள் கடந்த வருடம் பரீட்சையில வராத பகுதிகளில் இந்த முறை கட்டாயம் வினாக்கள் கேட்கப்படலாம். அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஜாப்பு சம்பந்தமான கேள்விகள், அதுல கோல் குரூப் ஜாப்பு, அதுல வர்ற அந்த அவ்வளவு ஜாப்புகளும், அதே போல இலங்கை சுதந்திரம் அடைதல்ல வர்ற அந்த குடியரசு ஜாப்புகள், 1972 ஆண்டு 1978 ஜாப்புகள், அப்படி ஆன கேள்விகள் 2 அலகோடு தொடர்படுத்தி வினாக்கள் கேட்கப்படலாம் வராத அலகுகள்ல. அத மாதிரி இப்ப கைத்தொழில் புரட்சி கடந்த வருடம் வரையில்லை. அப்ப அதுல வினாக்கள் வரலாம். அத மாதிரி புரட்சிகள்ல கடந்த வருடம் கேட்கப்படவில்லை. அப்ப அவ்வாறு வராத அலகுகள்ல எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம், அதற்காக நான் இப்போ கொமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இதே வினாதான் வருமோ கட்டாயம்னு சொல்லி. அது அப்படி இல்லை. வினாக்கள் ஒரு பாட அலகுல எப்படியெல்லாம் அங்கு வினாக்கள் கேட்கப்படலாம் என்றதற்கு இது ஒரு பாஸ் பேப்பர். இது கடந்த காலங்களில் நடந்து முடிந்த ஒரு பாஸ் பேப்பரை தான் நான் இப்ப உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆனபடியால நீங்கள் ஒவ்வொரு அலகையும் படிக்க இப்படியெல்லாம் வினாக்கள் வரும் என்பதற்கு உங்களோட கற்றலை இலகுபடுத்தக்கூடிய வகையில இந்த நான் தருகிற இந்த அலகுகளுக்கான இந்த வினா பகுதிகள் உங்களுக்கு கற்றலுக்கு இலகுவாக அமையும் என்று நினைக்கின்றேன். அத மாதிரி இன்றைக்கு நான் இதுல அதாவது தரம் 10ல இலங்கையும் மேற்குலகு மண்ட அதுல 2019 வந்த ஒரு வினாத்தாளை நான் இதுல போட்டிருக்கின்றேன். அதே போல இலங்கையினுடைய அரசியல் அதிகார வளர்ச்சி, அதுலேயும் இப்ப கடந்த 3 வருடங்களாக வினாக்கள் கேட்கப்படவில்லை. அப்ப அதாலேயும் நான் அதுலேயும் ஒரு வினாவை 2016 ஆண்டில இருந்து ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அப்ப அந்த வகையில நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். இப்ப முதலாவது வினாவை பார்ப்போம். இது தரம் 10 இலங்கையும் மேற்குலகம். போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்த போது காணப்பட்ட 3 ராசதானிகளின் பெயர்களை குறிப்பிடுக. அப்ப இது உங்களுக்கு தெரியும். இந்த போர்த்துகேயர்டா பரங்கியர்கள். அப்ப இவர்கள் இலங்கைக்கு வந்தது கிபி 1505 தான் இலங்கைக்கு இந்த போர்த்துகேயர் வந்தது. அப்ப இலங்கைக்கு வரைக்க காணப்பட்ட 3 ராசதானிகளின் பெயர்கள் கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம். அப்ப இதுல விட போடப்பட்டிருக்கிறது கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம். அப்ப கண்டின்ற மறு பெயர்கள் என்னன்னு கேட்க இதுல நிறைய பேர்கள் போட்டாங்க. கண்டி, மகனுவர, செங்கடகல, இதுல எழுத்தொண்டு அழிபட்டு இருக்கு. செங்கடகல என்று பெறணும். மலியகம், கந்த உடரட்ட என்றெல்லாம் கண்டிக்கு சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் ஏ தொடக்கம் டி வரையிலான கூற்றுக்களுக்கு பொருத்தமான விடைகள். அது இங்க அடைப்பு குறிக்குள்ள தந்திருக்கணும். அப்ப அந்த ஏபிசிடி என்று தரப்பட்ட அந்த கூற்றுக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சரியான விடையை இந்த அடைப்புக்குள்ள இருந்து தெரிவு செய்ய வேணும். அப்ப அதுல ஏ கிபி 1505 காலியை வந்தடைந்த முதலாவது போர்த்துகேய மாலுமி. அப்ப அதுக்கு என்ன விடைன்னு சொன்னா லொரென்சோ டி அல்மெய்டா. இதுல பிய நாங்க பார்ப்போம். கிபி 1602 முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனை சந்திக்க வந்த உள்ளாந்த தூதுவன். அப்ப இதுல உங்களுக்கு இந்த அடைப்புக்குள்ள இருந்தா நீங்க விடிய தெரிவு செய்ய வேணும். ஜோரிஸ் வான் ஸ்பில்பெர்ஜன், இதுதான் அதற்குரிய விடை. அப்ப அதுல நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னா பி ஜோரிஸ் வான் ஸ்பில்பெர்ஜன். அதே போல சிய பார்ப்போம். கிபி 1638 ஒல்லாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட கண்டி மன்னன் இரண்டாம் ராஜசிங்கன், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டி கிபி 1762 கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்திப்பதற்கு வந்த ஆங்கிலேய தூதுவன். அப்ப அதற்குரிய விட யோன் பைவஸ். அப்ப இப்படி ஏபிசிடி என்பதற்கு நீங்கள் பக்கத்துல இவ்வாறு சரியான விடைகளை அடைப்புக்குள்ளே இருந்துதான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது பார்ப்போம். மூன்றாவது, போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனமைக்கான காரணங்களை 2 விடயங்களின் ஊடாக விளக்குக. அதாவது இலங்கைக்கு வந்த அந்நியர்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அதுலேயும் இந்த போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனமைக்கான காரணங்கள் என்றாதான் என்ன காரணத்தாலே கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாம போனது போர்த்துகேயரும் ஒல்லாந்தர். அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா கண்டி ராஜ்யத்துல காணப்பட்ட இயற்கை அரண்கள், அதாவது மலையரண், நீரரண்,
வனஅரண், வனம் என்றா காடுகள். அப்ப மலையரண், நீரரண், மற்றது வனஅரண் சொல்லிய காடுகள். அப்ப இதுதான் முதல் அவைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருந்தது. கண்டி ராஜ்யத்தின் இயற்கை அரண்கள் என்றா அது பாதுகாப்பு அரண்கள் என்றான் கருத்து. அடுத்த இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, கண்டி மக்களின் போர் தந்திரம், அதாவது கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குகிற முறை எதிரிகளை. அதே போல அரசர்களின் உபாயங்கள். மூன்று நான்கு கண்டி மக்கள் மன்னனுக்கு வழங்கிய ஆதரவு, அதாலையும் இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனது. அதே போல போர்த்துகேயருக்காக போராடச் சென்ற இந்த கரியோர போர் வீரர்கள் தக்க தருணத்தில் கண்டி அரசனோட இணைந்து கொண்டமை. அப்ப அது அந்த படைக்கு பெயர் லஸ்கரின் படை. அப்ப இவ்வாறான காரணங்கள் தான், அதாவது இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனமைக்கான பிரதான காரணங்களாக இருந்தது. அடுத்த இந்த கேள்வி ஏற்கனவே கடந்த கால பேப்பர்ல ஏற்கனவே செய்திருக்கிறேன். அதாவது என்றாலும் இந்த வினா அமைப்பை நீங்க பாருங்க. கிபி 1818 இரண்டாம் முதலாவது சுதந்திர போராட்டம். கண்டியில் ஏற்பட்ட சுதந்திர போராட்ட இயக்கம் பற்றி பின்வரும் தலைப்புகளில் சுருக்கமாக விவரிக்கு. அப்ப முதலாவது சுதந்திர போராட்டம், இரண்டாவது சுதந்திர போராட்டம் தொடர்பாக இப்படியான ஒரு அமைப்பில கூட வினா கட்டமைப்பை தயாரித்து கேட்கலாம். அப்ப கடந்த வருடம் 1818 கேட்டவர்கள் சில வேளைகளை இந்த வருடம், சில வேளையில கிபி 1848 ஆண்டு சுதந்திர போராட்டத்தை கேட்கலாம். அதாவது இது தரம் 11 அலகு 2. அலகு 2ல கட்டாயம் வினாக்கள் எதிர்பார்க்கப்படலாம். அப்ப அந்த வகையில இந்த கிபி 1848 தொடர்பாக கேட்கப்படலாம் இப்படியான ஒரு தலைப்பில. அப்ப இந்த கேள்வி முதலாவது சுதந்திர போராட்டம் தான் கேள்வி. அதுல அதற்கு செல்வாக்கு செலுத்திய பின்னணி என்ன, அந்த முதலாவது சுதந்திர போராட்டத்துல தலைமைத்துவம் வகித்த தலைவர்களுடைய பெயர் என்ன, அடுத்து அந்த போராட்ட இயக்கம் தோல்வியடைந்தமைக்கான காரணம். அப்ப என்ன காரணம், செல்வாக்கு செலுத்திய பின்னணி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பின்னணி சுதந்திரம் இழக்கப்பட்டமையும் அரசன் இல்லாத மனவேதனையும். அப்ப இது ஏற்கனவே நாங்க ஒரு கேள்வி செய்த நாங்கள். அப்ப கேள்விகள் இவ்வாறுதான் திரும்ப திரும்ப கேட்கப்படும். சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை, அதே போல மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம், இது செல்வாக்கு செலுத்திய காரணிகள். மற்ற தலைவர்கள், முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வகித்த தலைவர்கள் கெப்பெட்டி போல, மடுகல்ல, இரண்டாம் பிலிமத்தலாவை, பூட்டாவே, ரட்டே ரால என்ற இவ்வளவு பேரும் இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் இல்ல ஊவாவில்லச போருக்கான தலைவர்கள், தலைமைத்துவம் தாங்கிய தலைவர்கள். அடுத்த இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் தோல்வி அடைந்தமைக்கான காரணங்கள். அப்ப இது அடிக்கடி எல்லா வினாத்தான், நான் இதுக்கு முதல் செய்த வினாவிலையும் இதே கேள்வி எல்லாம் கேட்கப்படுது. அப்ப காரணம், ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறைமை கொள்கை, அத மாதிரி இந்த பால் நில கொள்கை என்று சொன்னா, அதாவது தரிசு நிலை சட்டம் 1840 கொண்டு வரப்பட்டது. மற்ற தலைவர்களை கொலை செய்தமை, நீண்டகால போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களோ வளங்களோ கண்டி மக்களிடம் காணப்படாமை, அதாலேயும் இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் தோல்வியடைந்து காணப்பட்டது. மற்ற போராட்டம் முறையாக மேற்கொள்ளப்படாமை என்றா திட்டமிடப்படாமை, மற்ற பிரித்தானியருடைய ஆயுத பலம், சிங்கள தலைவருடைய கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டமை, சில தலைவர்கள் ஆங்கிலேயர் பக்கம் சார்ந்து கொண்டமை வேண்டா எக்னெலிகொட மொல்லிக்கொட, அரசுரிமை கோரிய துரைசாமி போலியானவன் என தெரிய வந்தமை. அப்ப இப்படியான காரணங்களால இந்த முதலாவது சுதந்திர போராட்ட இயக்கம் தோல்வி அடைந்தது. அப்ப இப்படி ஒரு ஏபிசி என்று போட்டுட்டு ஒரு போராட்டத்தை வச்சு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப இது இலங்கையும் மேற்குலகம் தரம் 10ல இந்த கேள்விகளை தொடர்படுத்தி கேட்கணும். இது அதாவது 10ஆம் ஆண்டுல மேல உள்ள கேள்விகள், பிறகு இது 11ஆம் ஆண்டு அலகு 2ல உள்ள கேள்வி. அப்ப 2 அலகை ஒரு வினாவில வச்சு கேட்கலாம், 2 அலகுகளோட தொடர்படுத்தி. அப்ப அப்படி கடந்த கால பாஸ் பேப்பர்கள்ல வந்திருக்கின்றது. அப்ப அப்படியான வினாக்கள் எல்லாம் இந்த வருடம் வரலாம். அப்ப அதற்காகத்தான் நான் இந்த மாடலுக்காக உங்களுக்கு இந்த வினாவை நான் தெரிவு செய்தனால் 2 அத்தியாயத்தில இருந்து 2 அலகில இருந்து இந்த வினா தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப வினா கட்டமைப்புகள் வேறுபடும். அடுத்த வினாவை பார்ப்போம் நாங்கள். இங்க இந்த இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி என்று நீங்க தரம் 10ல அலகு 3ல ஒரு பாடம் படிச்சிருக்கிறீர்கள். ஆனா இது கடந்த 3 வருடங்களாக இந்த பாடத்துல வினாக்கள் கேட்கப்படவில்லை. கடந்த 3 வருட காலத்துல நாங்க பார்த்தோம்னா வினாக்கள் கேட்கப்படவில்லை. அதால நான் இப்படி ஒரு மாடல் கேள்வி ஒன்றை ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அப்ப இந்த வினா 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள்ல வந்த பேப்பர், பாஸ் பேப்பர் கேள்வி. இலங்கையின் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த ஏபிசியில காட்டப்பட்ட ஒவ்வொருவரின் பதவி பெயரை ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப ஏ குடும்பத் தலைவர். அப்ப குடும்பத் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்?
குர்கபதி, ககபதி. அதான் அதை சுருக்கமா அப்படி எழுதுறான். அதே போல பி கிராமத் தலைவர். அப்ப இதுல வந்து ஏ குடும்பத் தலைவர் என்று பார்த்த நாங்கள். அடுத்தது வந்து கிராமத் தலைவர் இப்பெயரால் அழைக்கப்படுவார். கமிக, கிராமிக, கிராமணி, கிராம போஜக, கம்போஜக என்று அழைக்கப்படுவார் கிராமத் தலைவர். அதே போல சி சில கிராமங்களின் அல்லது குளக்கட்டமைப்பின் தலைவர் இவ்வாறு அழைக்கப்படுவார் என்று சொன்னால் அது வந்து பெருமக, பெருமக என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்ட தகவலுக்கு அமைய குடும்பத் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுவார், கிராமத் தலைவர் அவைய ஒவ்வொருவருடையதும் அந்த பதவி பெயர்களை ஒழுங்குமுறையில் எழுதணும். அப்ப குடும்பத் தலைவர் என்று சொன்னா அந்த அவருடைய பதவி பெயர் இதுல சொன்ன மாதிரி குர்கபதி, ககபதி. அதே போல இங்க நாங்கள் கிராமத் தலைவர் எடுத்தோம்னு சொன்னா அவருடைய அந்த பதவி பெயர்கள் கமிக, கிராமிக, கிராமணி. அதே போல இங்க வந்து நாங்க சீய பார்த்தோம்னு சொன்னா கிராமங்களின் குலக்கட்டமைப்பின் தலைவர். நாங்க பெருமக என்று சொல்லி எடுக்கிறோம். அடுத்த வினாவை பார்ப்போம். மத்திய அரசாங்கத்துடன் தொடர்புடைய மேல்வரும் பணிகளுக்கு பொறுப்பானவர்களின் பதவி பெயர்களை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஏபிசிடி ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட தொடர்புடைய சில பணிகளுக்கு பொறுப்பானவர்களுடைய பதவி பெயர்கள் தந்திருக்கணும். அப்ப அதை வந்து நீங்கள் அடைப்புக்குறிக்குள்ள இருந்துதான் நீங்க அந்த பதவி பெயர்களை தெரிவு செய்யணும். இப்ப ஏ வந்து அமைச்சரவையின் தலைவராக பணியாற்றுதல் என்று சொன்னால் அவருடைய பதவி பெயர் என்னென்று நீங்கள் பதவி பெயரை அடைப்புக்குறிக்க இருந்துதான் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் அவருடைய பதவி பெயர் வந்து மகா மத என்று சொல்லி சொல்றோம். மகா மத. அதே போல அரச துறை சேரிக்கு பொறுப்பாக இருத்தல் பட ஹரிக என்று சொல்லி சொல்றான். அதமாய் சி நகர ஆட்சி தொடர்பில் பணியாற்றுதல். சி வந்து நகர ஆட்சி தொடர்பாண்டைக நகர குத்திக. அத மாதிரி அரசனின் யானைகள் தொடர்பில் பணியாற்றுதல் ஹதி அதக. அப்ப ஆகவே இந்த 4 பணிக்கும் பொறுப்பானவருடைய பதவி பெயர்கள் இங்க கீழே தந்திருக்கணும். அதிலிருந்து நீங்கள் அதை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது நாட்டு மக்கள் அரசனிடம் இருந்து எதிர்பார்த்த சேவைகள் 2 விவரிக்குக. அப்ப அரசனிடமிருந்து என்ன சேவையை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். அப்ப அரசன் என்றாலே பொதுவா நாட்டில சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட வேணும். அடுத்த நாட்டில பொருளாதார விருத்தியை ஏற்படுத்த வேணும். அந்த பொருளாதார விருத்தி ஏற்படுத்த நீர்ப்பாசன தேவை தொடர்பாக மற்ற பிரஜைகளிடையே ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துதல், விகாரைகளை கட்டுதல், சமய சேவைகள், மற்றது மக்களுக்கு தேவையான வைத்தியசாலைகளை அமைத்து சுகாதார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல். அப்ப இவ்வாறு வந்து அரசன் நாட்டு மக்களுக்கு இவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் மக்களும் அரசனிடமிருந்து எதிர்பார்த்தார்கள். அதமாய் வசவ மன்னன் இந்த நாட்டின் முக்கியமான ஆட்சியாளர்கள் ஒருவர் என்பதை 3 காரணிகளின் துணையுடன் எடுத்து காட்டுக. அப்ப நீங்க இந்த அழகு 3ல தான் இந்த கேள்வி இருக்கு, அரசியல் அதிகார வளர்ச்சி. இதுல வசவன் என்று கேட்ட மாதிரி பண்டுகாவியன் என்று கேட்கலாம், அல்லது வந்து துட்ட கைமனு வந்து கேட்கலாம், அப்படி அல்லது முதலாம் விஜயவாகு வந்து கேட்கலாம். அப்ப இதுல வசவனை கேட்டிருக்கிறோம் இந்த வினாத்தாள்ல வந்து. அப்ப இந்த மன்னன் வேறுபடலாம், பண்டுகாவியனா இருக்கலாம், அல்லது வந்து முதலாம் விஜயவாகுவா இருக்கலாம், அல்லது துட்ட கைமனுவா இருக்கலாம். அப்ப இந்த வசவ மன்னன் மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளன் என்றதை நாங்கள் சில காரணங்களோட வச்சு சொல்லலாம். அப்ப வசவனை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அவன் லம்பகர்ண அரச வம்சத்தை ஆரம்பித்தவன். அது மாதிரி முழு இலங்கையையும் ஆட்சி புரிதல், நீர்ப்பாசன தொழில்நுட்ப நடவடிக்கைகளாக பாரிய குளங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றான். அப்ப வசவன் ஒரு கால்வாய் அமைத்தவன், எலகர கால்வாய் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல நீர்ப்பாசன முறையை அமைத்தல், பாரிய குளங்கள் அமைத்தல், சுரங்க வழி நீர்ப்பாசன முறையை அமைத்தல், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் வரி அறவிட்டமை, மற்ற சமய வளர்ச்சிக்கான நடவடிக்கை, விகாரைகளை புனரமைத்தல், பராமரித்தலும், புதிதாக அமைத்தல். அப்ப இதெல்லாமே வசவ மன்னன் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னன் என்பதை நாங்க இந்த இதுல சொல்லப்பட்ட அவனது நடவடிக்கைகள் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப லம்பகர்ண அரச வம்சத்தை ஆரம்பித்த ஒரு மன்னன் வந்து வசவன் தான். அப்ப முழு இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறான், மற்ற இலகர கால்வாயை அமைத்திருக்கின்றான், அதே போல குளங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றான். அப்ப இவ்வாறான இந்த அரசியல் அதிகார வளர்ச்சியில இப்படியான முறையில இந்த வினாக்கள் வந்து கேட்கலாம் என எதிர்பார்க்கலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம், உங்களுடைய உலகப்படம் இலங்கப்படத்துல வர மாதிரி இதுல ஒரு நான் கட்டாய வினா உண்டு. இது வந்து நான் ஒரு 2016ஆம் ஆண்டு வினாத்தாள்ல இருந்து கேட்கப்பட்ட ஒன்று. என்னன்னு சொன்னா இப்ப கடைசியான இந்த பரீட்சையில இந்த பெஸ்டில் சிறைச்சாலை வந்தது.
அதுவும் இதே வினாத்தாள் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கு. 2016 17 இருந்தால் எடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க அதை வச்சுக்கொண்டு இந்த கேள்விகளுக்கு பார்ப்போம். இந்த பகுதி 2ல வந்து இலங்கப்படம் உலகப்படத்தோட இப்படியான கட்டாய வினாக்கள்ல 4 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும், 2 படத்தை தந்து. அப்ப இது வந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா கடந்த 10 வருடங்கள்ல இந்த வினா இந்த 2ம் இல்ல படங்கள்ல. அதை வச்சுக்கொண்டுதான் நான் இந்த படத்தை இதுல போட்டிருக்கிறேன். இப்ப இதுகளையும் நீங்கள் கொஞ்சம் இது சம்பந்தமான படங்களையும் நீங்கள் படித்துக்கொண்டு போக வேண்டும். அப்ப அதற்காக நான் இதை போட்டிருக்கேன். இது 2016ஆம் ஆண்டுல வந்த ஒரு வினாவில் வினாத்தாள் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏபி ஆகியவற்றால் காட்டப்பட்ட படங்களை அவதானித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை வினா இலக்கங்களின் ஒழுங்கில் உங்கள் விடைத்தாளில் எழுதுக. ஏயினால் காட்டப்பட்ட நிர்மாணிப்பின் பெயர் என்ன? அப்ப இந்த முதலாவது படத்தை தெரிஞ்சாதான் நீங்க அது கிளவார கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் விடை எழுதலாம். படம் தெரியாவிட்டால் இந்த 4 புள்ளியும் உங்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப படம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இந்த படத்தினுடைய பெயர் டெடிகம யானை விளக்கு என்றதான் படத்தின் பெயர். அதாவது தெடிகம யானை விளக்கு அல்லது வெண்கல யானை விளக்கு என்றுதான் அதனுடைய விளக்கம். அடுத்தது எந்த தூவியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியினால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது எந்த தூவியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னால் அந்த தூவியின் பெயர் வந்து தெடிகம தொட்டவிகாரை அல்ல சூதிகா தூவி. சூதிகா தூவி என்றதான் அதற்குரிய விடை. 3வது, இது எந்த உலோகத்தினால் உருவாக்கப்பட்டது? வெண்கலம். 4, இந்த தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் பிறந்ததாக கருதப்படும் மன்னனின் பெயர் என்ன என்று சொன்னால், அதாவது பராக்கிரமபாகு மன்னன். முதலாம் பராக்கிரமபாகு என்று சொல்லலாம் அல்லது மகா பராக்கிரமபாகு என்று சொல்லலாம். நம்ம இதுல வந்து இந்த அதாவது வந்து கடைசி கேள்வி, இந்த தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல பிறந்ததாக கருதப்படும் மன்னனின் பெயர் மகா பராக்கிரமபாகுன்னு சொல்லலாம் அல்லது முதலாம் பராக்கிரமபாகு. அப்ப இந்த முதலாம் பராக்கிரமபாகு புங்ககாம ஊர்ல தான் பிறந்தவர். ஆனா அந்த ஊர் தான் இன்று டெடிகாம என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம் இந்த 2வது படம். அப்ப இதுல வீயினால் காட்டப்பட்ட கட்டடத்தின் பெயர் என்ன? அப்ப நீங்கள் அந்த படத்தை அவதானித்து பார்க்கிற போது தெரியும். அதாவது வந்து இது வந்து சிவன் கோயில். இப்ப சிவன் கோயில்னு சொல்லிக்க இந்த புலனறுவையில இருக்கு. முதலாம் இலக்க சிவன் கோயில், 2ஆம் இலக்க சிவன் கோயில் அண்டு. இப்ப நீங்க எப்படி எழுதிக்க அப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. தனியா சிவன் கோயில்னு போட்டு எழுதலாம். அல்லது முதலாம் இலக்க சிவன் கோயில், 2ஆம் இலக்க சிவன் கோயில் என்று போட்டாலும் அதை விட சரிதான். அப்ப அந்த காட்டப்பட்ட கட்டிடத்தின் பெயர் சிவன் கோவில். இது எந்த சமயத்துக்குரியது? அது எங்களுக்கு தெரியும். சிவன் கோயில் என்றால் இந்து சமயம் அல்ல சைவ சமயத்துக்குரியது. இது இலங்கையின் எந்த வரலாற்று நகரத்தில் அமைந்துள்ளது? அப்ப நான் சொன்ன மாதிரி புலனறுவை சிவன் கோயில் என்று சொல்லியிருக்க, இது இலங்கையின் எந்த வரலாற்று நகரம் என்றா புலனறுவையில் அமைந்துள்ளது. இது இலங்கையை ஆண்ட எந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்களினால் நிர்மாணிக்கப்பட்டது என்று சொன்ன சோழர் என்றதான் இதற்குரிய சரியான விடை. அப்ப நீங்கள் இப்படியான வினாக்களுக்கும் இந்த படங்களை தேடி நீங்கள் இதற்குரிய விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த பரீட்சையில பயிற்சி பெறுவதற்கு இப்படியான வினாக்கள்ல வந்து நீங்கள் படித்து அதன் மூலம் பயிற்சியினை பெற முடியும். மற்றது வந்து நாளைய வகுப்போட இந்த வீடியோ வந்து போடப்படுவது நிறுத்தப்படும். ஏனென்னு சொன்னால் பரீட்சை சட்டத்தின்படி நாளையோட நானும் இந்த வகுப்பை இந்த வீடியோ போடுவதை நிறுத்தி கொள்கின்றேன். நாளைய வகுப்பு கடைசி வகுப்பாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் இதில் நான் போடப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் படிப்பதன் மூலம் நீங்கள் பரீட்சையில நல்ல ஒரு சிறந்த பெறுவர்களை பெற முடியும். அப்ப நாளைய வகுப்போட இந்த வகுப்பு நிறுத்தப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.